அதாவது நம்ம மூட்டு வலிக்குதுன்னு சொல்லி நம்ம நடக்காமல் இருக்கிறோம். நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு காரணத்தை சொல்கிறோம். அப்போது நமக்கு பயம், நடக்கிறதுக்கு நமக்கு பயம் அதிகமாகிட்டே இருக்கும். நடந்துடக்கூடாது, நடந்துட்டால் மூட்டு வலிக்கும். மூட்டு வலி இருக்கிறனால தான் நம்ம நடக்கிறதில்ல, நடக்கக்கூடாது. காரணம் நமக்கு மூட்டு வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடக்காமல் இருக்க நடக்க மாட்டாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, ஒரு வீட்டிலே ஒரு வேலை செய்ய மாட்டாங்க, உட்கார்ந்தே இருக்கணும். அப்போ தான் அந்த வலியை நம்ம சரி பண்ண முடியும். காரணம் நமக்கு மூட்டு வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடக்காமல் உழைக்காமல் இருக்க அந்த மூட்டு வலியை பற்றின பயம் அதிகரிக்கும். மூட்டு வலி சரியாகவே ஆகாது. அப்போது நம்ம நடக்காமல் இருந்ததுனால தான் நமக்கு மூட்டு வலியே வந்தது அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் அல்லது ஓவராக வேகமாக ஓடுறது, உசேன் போல்ட்டுக்கு கூட இப்போ மூட்டு வலியால் அவஸ்தைப்படுறாரு. மிகப்பெரிய அதிவேக வீரர், ஓட்டப்பந்தய வீரர் உசேன் போல்ட்டு கூட இப்போ அப்போ காரணம் என்னது? அவர் அளவுக்கு அதிகமான வேகத்தில் ஓடினார், ஓட ஆசைப்பட்டார், ஓட பயிற்சி எடுத்தார். அதனால் அவருக்கு மூட்டு வலி. அப்போ இன்னும் பலருக்கு மூட்டு வலி நடக்கிறதே கிடையாது, ஓடுறதே கிடையாது, உழைக்கிறதே கிடையாது, உட்கார்றது கிடையாது, எழுந்திருக்கிறது கிடையாது. அதனால் இந்த மாதிரி 2 வித காரணங்கள் மூட்டு வலி வருவதற்கு காரணமாக இருக்குது. அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நடக்கிறதுக்கு பயப்படுறாங்க, உட்கார்றதுக்கு பயப்படுறாங்க. பயம். அப்போது சும்மாவே இருந்துட்டால் அதை சரி பண்ணிடலாம், சும்மாவே இருந்து மருந்து சாப்பிட்டுட்டா அந்த மூட்டு வலியை சரி பண்ணிடலான்னு அவங்க நினைக்கிறாங்க. இதுவும் தவறு. நம்ம நடக்கணும், எளிமையாக நடக்க வேண்டும். அதிவேகமாக உசேன் போல்ட்டு போலேயே நம்ம நடக்கக்கூடாது. ஒரு எளிமையான ஒரு உடல் உழைப்பு நம்ம உடம்புக்கு தேவை. சும்மா ஒரு டெய்லி ஒரு 4-5 கிலோமீட்டர் நடக்கணும். நடப்பதற்கு ஏற்ற ஒரு உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு வாழ்க்கை. குனிந்து நிமிர்ந்து எளிமையான வேலைகளை செய்யணும். முரட்டுத்தனமான வேலைகளை செய்யக்கூடாது. ரொம்ப வேகமாக ஓடக்கூடாது, ரொம்ப வேகமாக நடக்கக்கூடாது. நடப்பது நமக்கு ஒரு சர்வ சாதாரணமாக விஷயமாக தெரியணும். நடப்பதை பற்றி பயப்படக்கூடாது. இவங்க பயமுறுத்தி வச்சுருக்காங்க. அதனால தான் நமக்கு மூட்டு வலிலாம் வருது. நடக்க உங்களுக்கு மூட்டு வலி சரியாயிடும். இந்த மாதிரி இப்போ எனக்கு கூட மூட்டு வலி இருந்தது, அதனாலே நான் நடைபயிற்சி செய்யாமல் இருந்தேன். நேற்று பார்த்தீங்கன்னா, நேற்று நடக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். அப்போ பயமாக இருந்துச்சு, மூட்டு வலிப்பது போல் இருந்து. இன்றைக்கி நடக்கிறேன், எனக்கு வலியே இல்லை. அப்போ அந்த பயம்தான் நமது மூட்டு வலிக்கு காரணமாக இருக்குது. மூட்டு வலியை அதிகப்படுத்துகிறது. மூட்டு வலிங்கிறது என்னது? மூட்டு வலி அல்ல, அது ஒரு பயம், நடப்பது குறித்த பயம். மூட்டு வலியை காரணம் காட்டி நான் நடக்காமல் இருக்கிறேன். என்னுடைய சோம்பேறித்தனம். நான் சோம்பேறியாக இருப்பதற்கு, நடக்காமல் இருப்பதற்கு, நான் பழி போடுவதற்கு எனக்கு மூட்டு வலி தேவைப்படுகிறது. மூட்டு வலி மேலே பழி போட்டு நான் நடக்காமல் இருக்கிறேன். அதனால் நடப்பது தான் மருந்து.